ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் கொல்கத்தா டாக்டர். ஆமாங்க, நீங்கள் எந்த யூடியூப் திறந்தாலும் இன்ஸ்டாகிராம் எது திறந்தாலும் இந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. நிறைய டாக்டர்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டாக்டர்கள் நிறைய பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப அநியாயம் நடந்திருக்குன்னே சொல்லலாம் இந்தியாவில். இதை பற்றி எந்த ஒரு கிரிக்கெட் வீரர் ஏன் பேசலை? 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. ரொம்பவும் ஃபேமஸான கிரிக்கெட்கர் ஒருத்தர் கூட பேசலை. ஆனால் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு. இதுக்கு நீதி கிடைக்கலன்னா நானே இறங்கி போராடும்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. உண்மையாக சொல்கிற ஒரு தமிழ்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன்னா எத்தனோ கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க, யாருமே இதை பற்றி ஏன் பேசலை. ஆனால் ரவிச்சந்திரன் அண்ணா பேசியிருக்குது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் இதை பற்றி சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் ஒரு போதையில் இருக்கிற தனி மனுஷனுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு தைரியம் வருது? அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 36 மணி நேரம் ஏன் டியூட்டி விட்டீங்க சொல்லிட்டு ரொம்ப சராமரியான ஒரு கேள்வி வச்சிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு நீதி கிடைக்கலன்னா நானே இறங்கி போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அண்ணா பேசியிருக்காரு. ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. அவர் பேசுனது எந்த விதமான தப்பு இல்லைங்க. ஏன்னா அதாவது அவர் சொன்ன மாரி 140 கோடி இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் இந்தளவுக்கு ஏன் ஒரு அநியாயம் நடக்குது? ஏன்னா ஒரு டாக்டர் 36 மணி நேரம் ஏன் டியூட்டி பார்க்கணும்? அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு யாருனா இறக்கலாமே, வேறு யாருனா ஒரு எக்ஸ்ட்ரா டாக்டர் போடலாமே. ரொம்ப ரொம்ப அநியாயம் நடக்குது. ஏன்னா அவங்க எம்பிபிஎஸ் முடித்து ஒரு பிஜி பண்ணிகிட்டு இருக்கிற, அங்கேயே வேலை செஞ்சுன்னு பிஜி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டாக்டர், ஒரு 31 வயசாகுது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது. ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா ஜனநாயகம் எங்கே தான் போச்சு, அந்த மனிதாபிமானம் எங்கே தான் போச்சுன்னே தெரியல. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் அதுக்கான ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்திருக்காங்க. அவன் நினச்சிருப்பான் இந்தளவுக்கு இது பெருசாக போகாதுன்னு நினச்சிருப்பான். ஆனால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஃபுல் டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆதங்கமாக இருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் செயல்படாது, ஒரு எமர்ஜென்சி கேஸ் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி மறியலில் இறங்குதா முடிவு வந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுக்குறங்க. எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரிக்கெட் வீரர் கூட ஏன் இதை பற்றி பேசலை? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா கடந்த ஒரு 3-4 நாளாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. விராட் கோலியோ, ரோஹித் சர்மா யாருமே இதை பற்றி பேசலை. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணா இதை பற்றி குரல் கொடுத்துருக்குது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேறு யார் எத்தனை பேர்னா கொடுக்கலாங்க. தோனி கொடுக்கலாம், ரோஹித் சர்மா கொடுக்கலாம், விராட் கோலி கொடுக்கலாம். இது ஆதரவாக குரல். ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. முதலாக ஒரு தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கொடுத்துருக்காரு. உண்மையாக எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. அவருக்கு கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுத்தாகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது பற்றி யாருமே பேசாதது எனக்கு பர்சனலாக வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க, நிறைய ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க. நீங்களாம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அநியாயம் நடக்காமல் தடுக்கலாம். இதுக்கு மேலே யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்களாம் குரலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும். ஆனால் யாருமே குரலை கொடுக்காத போது நம்ம அஸ்வின் அண்ணா கொடுத்துருக்குது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கான நீதி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு அநியாயம்லாம் நடக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு 140 கோடி இருக்கிற மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணுறதுக்கு தைரியம் எப்படி அவனுக்கு வருது? அந்த கேள்வி தான் எல்லாருமே கேட்குறாங்க. நம்ம அஸ்வின் அண்ணாவும் இதை தான் கேட்குறாரு, எப்படி அவங்களுக்கு தைரியம் வருதுன்னு சொல்லிட்டு. அது குடிச்சிட்டு வந்திருக்காரு. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு எந்த அளவுக்கு நீதி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. முதலாளாக நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணா குரல் கொடுத்துருக்காரு. அடுத்து யார் வராங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அடுத்து யார் கொடுத்தாலும் எனக்கு பெருசாக தெரியாதுங்க. அஸ்வின் அண்ணா முதலாளாக கொடுத்துருக்காரு, அதுதான் எனக்கு பெருசாக தெரியுது. இந்த வீடியோவை நான் போடலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தேன். பட் தமிழகத்தை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் இதை பற்றி பேசியிருக்கிறது கண்டிப்பாக நான் போடணும்னு சொல்லிட்டு தான் நான் வேணுத்துனே போட்டேன் இந்த வீடியோவை. கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுப்போம். அஸ்வின் அண்ணா பின்னால் நம்ம நிற்போம். நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுமா கிடைக்கூடாது? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அஸ்வின் அண்ணா தமிழகத்தை சேர்ந்த அஸ்வின் அண்ணா இதை பற்றி பேசியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது